Hi viewers, welcome to Tamil Info. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 இன்க்ரீடியன்ட் தான். 4 எக்கு, 1 கப் ஆஃப் சுகர், வெனிலா எசன்ஸ் அண்ட் மில்க் வந்து 1/2 லிட்டர் வந்து நான் நல்லா சுண்டை காய்ச்சி 1/4 லிட்டர் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபோர் எக்ஸையும் வந்து நான் இப்போ பவுலில் போட்டிருக்கேன் உடச்சி. இது கூட 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரும் எக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அது வந்து சரியாக வராது, ப்ராப்பராக அந்த திக்னஸ் கிடைக்காது நமக்கு. ஸோ இப்படி பண்ணால் தான் நல்ல திக்னஸ் கிடைக்கும். இந்த எக்கோட வந்து சுகர் நல்லா மெல்ட்டாக இருக்கணும். பாருங்கள், சுகரே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சிருக்கேன். தண்ணியே நான் வந்து ஆட் பண்ணல. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது சீக்கிரத்துலேயே வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும், நான் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்லோலியே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா ஒரு 50 கிராம் இது கூட பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பட்டர் வந்து ஆட் பண்ணல. அண்ட் இது கூட 3 ட்ராப்ஸ் வந்து வெனிலா ட்ராப்ஸ் போட போகிறேன். ஜஸ்ட் இந்த ஃப்ளேவருக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன் கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்ல க்ரீமியாக வர்றதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒரு டப்பர்வேரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டப்பர்வேரை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும். 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி அகைன் இந்த டப்பர்வேரில் ஊற்றி மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இதை கிரைண்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். நம்மளோட சுவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு 3 முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யில் வந்து போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.